எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலாசோர். இன்னைக்கு நம்ம லசாரஸோட எபிசோட் 2 லைஃப் இந்த ஃபாஸ்ட் லைன் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹப்னா பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹப்னா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜனங்க சில பேர் வந்துட்டு போதை பொருள் மாதிரி கூட வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க ஹப்னாவை. அதாவது ஜாஸ்தி ஹப்னா வந்துட்டு சோடால கலந்துட்டா அந்த ஹாப்பி ஃபீலிங் கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஹப்னாக்கு அடிக்ட் ஆனாங்க. இதை எடுத்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா பேனே இருக்காது. இந்த மாதிரி ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹப்னாக்கு அடிமையானாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஆக்சல் கில்பர்ட்டோட கையில வந்துட்டு ஒரு ரிஸ்ட் பேண்ட் போட்டுருக்காங்க. இந்த ரிஸ்ட் பேண்ட் வந்துட்டு உன்னோட லொகேஷன் ட்ராக் பண்றதுக்கு தான். இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ரிஸ்ட் பேண்ட் இருக்குது. ஹர்ஷ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் ஸ்கின்னரை வந்துட்டு தேடுற வழியா பாருங்க. நீங்க வந்துட்டு அவரை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீடம் எழுதி தரேன். உங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு ஆக்சல் என்ன பண்றானா அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கல அவ தலையில வந்துட்டு கன் வைக்கிறா. முதல்ல வந்துட்டு இந்த ரிஸ்ட் பேண்ட் எடுக்க ஹர்ஷ் சடனா பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்ட் பேண்ட்ல இருந்து நான் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வருது. நீ வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த ரிஸ்ட் பேண்ட் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோயே. உன்னோட கை பிளஸ் உன்னோட ஃபுல் ஆமே வந்துட்டு இது சுட்டுரும். எல்லாமே வந்துட்டு உருகின் வெளியே வந்துரும். உஷாரா இரு. நான் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நீ என்ன எதனா பண்ணணும்னு யோசிக்கணும்னா கூட இந்த மாதிரி தான் நீ வந்துட்டு சாவ. இது வந்துட்டு மறந்துடாத அப்படின்னு ஹர்ஷ் வந்துட்டு ஆக்சல் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே டாக்டர் ஸ்கின்னரை நானும் பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சல் சொல்றான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நாட்டோட தலைவர் கிட்ட எல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. FDA வந்துட்டு எப்படி இந்த ஹப்னா ட்ரக் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுச்சு. அதாவது FDA வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் எல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு கண்டிப்பா கன்சியூம் பண்ணுமா இல்லையா, இது கன்சியூம் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஜனங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு அலோவ் பண்ணாங்க ஃபர்ஸ்டே மார்க்கெட் உள்ள. இது வந்துட்டு 3 வருஷம் ஆயிட்டு இருக்கு. மியூட்டேட் ஆகும், அதாவது ஒரு பயங்கரமான ஃபார்ம் எடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா. அதுக்கு இந்த பிரசிடென்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இந்த டாக்டர் ஸ்கின்னரோட வீட்ல வந்துட்டு ஒரு கார்டனர் இருப்பாரு. அவங்க கிட்ட கூட வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க இவர் வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாத ஆன்சர்லாம் வந்துட்டு தராரு. நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க ஷோல. அதுல வந்துட்டு இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்க ஆல்பம் வெளியே வருது, ஆனா அது கேட்கறதுக்கு ஜனங்க இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதுக்கு இந்த லேடி கூட என்ன சொல்லுதுன்னா உங்களோட ஷோ பாக்குறது கூட யாரா இருப்பாங்க இல்லையான்னு கூட தெரியாது. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த லசாரஸ் டீம் இருக்குல்ல, அதாவது இந்த 5 பேர் இருக்காங்களே இந்த டீம்ல ஹர்ஷ கூட கன்சிடர் பண்ணீங்கன்னா 6 people இருக்காங்க இந்த டீம்ல. இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த டாக்லஸ் என்ன சொல்றானா நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு சேவ் பண்ணோம், நம்ம வந்துட்டு செல்ஃபிஷா இருக்க கூடாது. அதுக்கு இந்த ஆக்சல் கில்பர்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரியா இப்போ இங்க இருக்கிறவங்களை வந்துட்டு யாரெல்லாம் ஹப்னா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆக்சல் கேக்குறா. அதுக்கு எல்லாரும் கை தூக்குறாங்க. அப்படின்னா என்ன தெரிய வருது சொல்லுங்க. இன்னும் 30 நாள்ல இவங்க வந்துட்டு டாக்டர் ஸ்கின்னரை கண்டுபிடிக்கணும்னா இவங்க 5 பேர் கூட சாவற சான்சஸ் இருக்குது. சரி டாக்டர் ஸ்கின்னரை வந்துட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கேம்பா வந்துட்டு பண்றாங்க. இந்த டீம் லசாரஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்கின்னரோட லைஃப் பத்தி வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா படிப்பாராமா. ஆனா அவரு குட்டி வயசா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு செத்துட்டு இருக்காங்க. அவர் வளர்ந்துட்டு பிறகு கல்யாணமே பண்ணிக்கல. பிளஸ் அவருக்கு வந்துட்டு பசங்க யாரும் இல்ல. தனியாவே பிறந்து தனியாவே சாவற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு இவர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு நோபல் பிரைஸ் வந்துட்டு 3 times வின் பண்ணிருக்காரு. அவருக்கு கிடைச்ச காசெல்லாம் வந்துட்டு ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே கொடுத்திருக்காரு. பிளஸ் இவர் வந்துட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட். அப்படின்னா இந்த உலகத்தோட என்வாயன்மெண்ட் பத்தி பொல்யூஷன் பத்தி எல்லாம் வந்துட்டு இவர் பேசியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு நிறைய டொனேஷன்ஸ் கூட பண்ணிருக்காரு. யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்துட்டு இவரு ஒரு ஃபேமஸான ஸ்பீச் கூட கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட். என்னோட கால்குலேஷன்ஸ் பிரகாரம் இன்னும் 3 வருஷத்துல வந்துட்டு நார்த் போல்ல இருந்து எல்லா ஐஸும் மெல்ட் ஆகும். அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிகினிங் தான். இப்பவே வந்துட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லனா இந்த உலகமே வந்துட்டு அழிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த உலகத்துல வந்துட்டு மனுஷ பிறவியே வந்துட்டு பொறுக்காத மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயம் வந்துட்டு பேசிட்டே இருப்பவே பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸோட வேர்ல்ட் லீடர்ஸ் வந்துட்டு ஏஞ்சி போயிடுவாங்க. இது ஆயிட்டு பிறகு கொஞ்ச நாள் விட்டு அவர் வந்துட்டு காணாத போனாரு. ஆன்லைன்ல கூட இவரை பத்தி பாத்தீங்கன்னா வயசான ஜனங்களுக்கு வந்துட்டு சீட் கொடுக்குது, ட்ரெயின்ல காசு இல்லாத வந்துட்டு ரோட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு பேசுறது, அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறது, ஒரு டாகுக்கு வந்துட்டு அவரோட சாப்பாடே வந்துட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் வந்துட்டு என்ன கேள்வினா இந்த மாதிரி ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிருப்பாரா? 3 வருஷத்துல இருந்து இவர் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு வந்துல. சடனா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அந்த ஹேக்கர் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் வந்துட்டு இவரை ட்ரேஸ் பண்ணிட்டேன், டாக்டர் ஸ்கின்னர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கார் எல்லாம் எடுத்துட்டு போகுது கராஜ்ல இருந்து. இவங்க போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இவங்க சொல்றாங்க. ஒரு கம்பெனிக்கு இது நியூக்ளியர் ஷெல்டர் ட்ரேடிங் கம்பெனின்னு. இந்த கம்பெனில இருந்து டாக்டர் ஸ்கின்னர் வந்துட்டு இவங்க ப்ராடக்ட் 8 years முன்னாடி வந்துட்டு வாங்கியிருந்தாரு. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஷெல்டர், அதாவது வீட்டு வெளியே வராத மாதிரி வீட்டுள்ளே வந்துட்டு வாழ்வாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு வீட்டுள்ளே தான் இருக்கும். வீட்டு வெளியே வந்துட்டு ஒருத்தரை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு டாக்டர் ஸ்கின்னர் தேடி போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு லசாரஸ் டீமோட பேரெல்லாம் சொல்றாங்க. ஆக்சல் வந்துட்டு அந்த பையன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஆள் தான். கிறிஸ் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு. டாக்லஸ் வந்துட்டு உங்களுக்கு யாருன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். அவன் கூட வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் பையன் சுத்திட்டு இருப்பாரு. அவன் பேர் வந்துட்டு லீலாண்ட். இந்த ஹேக்கிங் பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா எலேனா. உலகத்தோட GPS வச்சுனே பாத்தீங்கன்னா இந்த எலேனா எங்க வந்துட்டு டாக்டர் ஸ்கின்னர் இருக்காருன்னு வந்துட்டு தேடுறா. இந்த சைட்ல கிறிஸோ ஆக்சல் வந்துட்டு அந்த நியூக்ளியர் ஷெல்டர் வந்துட்டு தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த சைடுல அவங்க 2 பேர் வந்துட்டு அந்த கம்பெனி, அதாவது நியூக்ளியர் ட்ரேடிங் கம்பெனி இருக்கும்ல, அதோட டைரக்டர் வந்துட்டு பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிறிஸ் வந்துட்டு ஆக்சல் கிட்ட என்ன கேக்குறானா நீ வந்துட்டு ஜெயில தானே இருந்த, என்ன மாதிரி வந்துட்டு விஷயம் பண்ண நீ ஜெயில போறதுக்கு, பிளஸ் உன்னோட சென்டென்ஸ் வந்துட்டு எவ்வளவு வருஷத்துக்கு. இவன் வந்துட்டு 888 years வந்துட்டு எனக்கு சென்டென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஷாக்லயும் வந்துட்டு கிறிஸ் காரை வந்துட்டு ஸ்டாப் பண்றா. கார்ல இருந்து வெளியே இருங்கடா கொலகார, என் பக்கத்துல வந்துட்டு எப்படி நீ ஜாய்ஃபுல்லா வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், இதை பத்திலாம் எப்படி வந்துட்டு உனக்கு மனசு வச்சு கொலை பண்ணறதுக்கு என்னால பண்ண இவ்வளவு லாங் சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஜனங்களை வந்துட்டு நீ கொன்ன. அதுக்கு ஆக்சல் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்துட்டு கெச்ச சென்டென்ஸ் வந்துட்டு கம்மி நாள் தான். ஆனா நான் ஈச் டைம் வந்துட்டு ஜெயில இருந்து தப்பிக்க போது பாத்தீங்கன்னா என்னோட சென்டென்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தை ஆயிட்டு எனக்கு எவ்வளவுனே தெரியல, ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் எஸ்கேப் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கிறிஸ் கேட்கும் போது இவன் என்ன சொல்றானா அது வந்துட்டு ஹாபி. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லீலாண்டோ டாக்லஸ் வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க என்ன
சொல்றாங்கன்னா எலேனா இருக்காளே, அதாவது இந்த ஹேக்கர் பொண்ணு, இவன் வந்துட்டு இந்த டீமுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல், அவளோட வேலையில வந்துட்டு அவ தரமான விஷயம் பண்ணுவா. இந்த சைட்ல கிறிஸ்டோ ஆக்சல் வந்துட்டு அந்த ஷெல்டருக்கு வந்துடுறாங்க. டாக்லஸும் லீலாண்ட் வந்துட்டு அந்த ஷெல்டர் வந்துட்டு வித்துருப்பாருல்ல, அவரோட வீட்டுக்கு வந்துட்டு போய்க்கிறாங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா கொபாயாஷி. சேம் டைம் வந்துட்டு அங்கேயோ இங்கேயோ ரெண்டு பேரும் வந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. இந்த நியூக்ளியர் ஷெல்டர் உள்ள வந்துட்டு ஆக்சலோ கிறிஸ்டோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கிறிஸ் என்ன சொல்றானா, இது வந்துட்டு ரொம்ப காலமா வந்துட்டு யூஸ் பண்ணாத இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்துட்டு இவங்க கன்னெல்லாம் வச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டாக்லஸும் லீலாண்ட் வந்துட்டு கொபாயாஷியோட வீட்டுல வந்துட்டு போயிட்டு பாத்துருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டோ ஆக்சல் வந்துட்டு யாரோ ஒரு ஆளு சேர்ல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. லீலாண்ட் தலையிலேயே வந்துட்டு யாரோ ஒரு கன் வைக்கிறாங்க. ஆனாலும் இந்த மூவ் வந்துட்டு டாக்லஸ் பாத்துறா. கன் வந்துட்டு டிராப் பண்ணு. இந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு பிசினஸ்க்காக வந்திருக்கேன், கொபாயாஷி வந்துட்டு எங்க? இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேற யாரும் வந்துட்டு தேடி வந்திருப்பாங்க. அதுக்குள்ளயும் இன்னொரு ஆள் கூட வந்துடுறாங்க. கொபாயாஷி வெளியாவாடா. இந்த சைட்ல வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டோ ஆக்சல் வந்துட்டு கிட்ட போய் பாப்பாங்க. அந்த ஆளோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அது டாக்டர் ஸ்கின்னர் மாதிரி இருக்காது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு கன் ஷாட் கேட்கும். பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்கின்னரை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது நிறைய போலீஸ், FBI இவங்க எல்லாம் வந்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் கூட பாத்தீங்கன்னா ஆக்சல் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சடனா பாத்தீங்கன்னா நாங்க தான் FBI உன்னோட வெப்பன்ஸ் டிராப் பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நாங்க தான் DEA உன்னோட வெப்பன்ஸ் டிராப் பண்ணேன்னு. அதுக்கு ஆக்சல் பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் லசாரஸ்ரா, நீங்க டிராப் பண்ணுங்கடா வெப்பனை. அதுக்கு இவங்க எல்லாருக்கும் ஷாக். லசாரஸ்னா என்ன? சரி ஜாஸ்தி வந்துட்டு பேசிட்டு இருக்க வேணான்னு போயிட்டு அந்த ஆளை பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு டாக்டர் ஸ்கின்னரே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி உங்க எல்லாருக்கும் வந்துட்டு உங்க காசு திருப்பி குத்துறேன், நான் வந்துட்டு மனுஷி விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு ஆக்சலுக்கே தெரியாது இவர் வந்துட்டு ஸ்கின்னர் இல்லைன்னு. இவரோட மூக்குல வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கோ, அதாவது இவர் ஹப்னா எடுத்திருப்பாரு, அதாவது ஜாஸ்தி நம்பர்ல வந்துட்டு எடுத்திருப்பாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லீலாண்டோ டாக்லஸ் வந்துட்டு இந்த கன்னு வந்துட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது கதையா இருக்கு, அட்டாக் பண்ண வந்தவங்க இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த கொபாயாஷி பையன் இருக்கால, இவ வந்துட்டு என்கிட்ட காசு வாங்கி தரவே இல்ல, நாங்க வந்துட்டு நீ கொபாயாஷிக்கு தான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு உன் மேல கன்னு வச்சுட்டோம், சாரி எங்களை மன்னிச்சுக்கோ. அதாவது ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்கின்னர் வந்துட்டு கெச்சிருக்க மாட்டாங்க. இந்த சைட்ல டாக்லஸோ லீலாண்ட் வந்துட்டு தேடி வந்துட்டு இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு வேற யாரோ கெச்சிருப்பாங்க. அந்த சைட்ல கிறிஸ்டோ ஆக்சல் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க இவங்களுக்கு கொபாயாஷி கெச்சிருப்பாரு. இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப தலைவலி ஆயிடுது. என்னடா இப்பதான் வந்துட்டு மிஷினே ஸ்டார்ட் ஆயிக்குது, அதுக்குள்ளேயோ இவ்வளவு கஷ்டமா ஒழிக்கணுமா? அந்த சைட்ல பாத்தீங்கன்னா கொபாயாஷி என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு எதனா ஒரு சான்ஸ் அட்லீஸ்ட் கிடைக்கும், நான் ரிச்சா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் என்னால முடியல சாமி, நானு ஹப்னா வந்துட்டு சாப்பிட்டேன், அதாவது நிறைய ஹப்னா பாட்டில்ல வந்துட்டு முங்கிட்டேன், ஆனா ஹப்னா கூட பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு உன்னை கொல்லாது, ஓ மேபி எனக்கு வந்துட்டு லைஃப் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், அப்படின்னா நான் இந்த எல்லா விஷயத்தையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏஞ்சி ஹாப்பியா நிக்கிறாரு. ஆனா பொத்துன்னு கீழே விடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னும் 30 நாள்ல நம்ம எல்லாரும் சாவ போறோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எலேனா டாக்டர் ஸ்கின்னரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா ஒரு டாக்டர் ஸ்கின்னர் இல்ல, ஆயிரக்கணக்கான டாக்டர் ஸ்கின்னரை வந்துட்டு பாத்திருக்கா GPSல. நெக்ஸ்ட் கிளிப்ல என்ன காட்டுறாங்கன்னா, இன்னும் 28 days தான் லெஃப்ட். கவுண்ட் டவுன் வந்துட்டு கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 3 லாங் வே ஃப்ரம் ஹோம்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.